ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 4 எபிசோட் 49, 50 2 எபிசோட் எடுத்துக்க மறக்காம லைக் போட்டது வீடியோ பாருங்கள். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜஸில் வந்து காட்டாங்க. ஸோ போன சீனில் எப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து காட்ட ஆரம்பிச்சு. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்ட்டி நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பார்ட்ஸும் போட்டு பொழுதுகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸோ எல்லா பார்ட்ஸும் விட்டாமல் ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பாற்றிருக்கான். உடனே ஆண்டிட் எடுத்துக்கி போட இந்த பக்கம் வந்து நம்ம மோசாங்க மட்டும் வந்து டே இவன் கொடுத்தா நான் ஏன் வாங்கணும், அது வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல இருக்கிற பார்ட்ஸும் வந்து அதில் அட்டாக் பண்ணிட்டு அந்த மோசம் பார்த்தீங்கன்னா அந்த டேண்டி எடுத்துக்கி போடுறான். இதை பார்த்துட்டா சரியாக நினைச்சான். டீ நீ உன்னால் வந்து இந்த ஆண்டிட் போயிடுச்சான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அந்த லீடர் பட்டு கமெண்ட் கொடுத்து பார்த்துட்டு ஸோ அந்த லீடர் பட்டு நான் கொண்டுட்டேன் அந்த பிரச்சனை மேலே அதுதான் அது எல்லாத்துமே காரணம் இருக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாய்சன் கேஸ்லாம் பண்ண 3 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எதாவது ஜியா சொல்லிருக்காரு. ஸோ பாய்சன் வச்சு பிளான் பண்ணலாம் கரெக்டு தான். ஆனால் ஐயா முன்னாடி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு மாதிரி தலைவர் அசால்ட்டாக அந்த இடத்துல ஐஸ் அம்பரர் பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கழுத்து பிடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல எப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் தான் சொன்னேன் ஐஸ் அம்பரர்லாம் வந்து வேலைக்கே ஆகுது நாங்கள்லாம் சும்மா நினச்சிட்டேடா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒழுங்காக இப்போ என் பிளான் என்ன சொல்கிறேன், என் பிளானே இந்த பார்ட்டி தான். அந்த பார்ட்டியில் வந்து இருக்கிற எல்லா என்ஜினியர்ஸும் கொண்டுட்டுனா அதுக்கப்புறம் கம்பேரால் வந்து புதுசாக ரைஸ் ஆக முடியாது. எங்கள் எம்பேர் தான் எப்பயுமே வந்து டாப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட எல்லாருமே சரியான இருக்கு. அப்போ அந்த பார்ட்டியில் எல்லோரும் கொல்ல போனால் ஆமாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, ஈவன் என்ன கூட அவங்களால வந்து கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ சுற்றி நிறைய பார்த்து ஹீரோ அட்டாக் பண்ணுற தலைவனை பார்த்தீங்கன்னா இருக்கிற காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக அவங்க எல்லாரும் கொண்டு வந்த பிரின்சஸையும் கொண்டுட்டா பிரச்சனை அந்த ராயல் ஃபிலிமே சரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சஸை கொடுறத பார்த்தீங்கன்னா நிறைய பாப்பட்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தூங்களும் காப்பாற்றிட்டு இந்த ஐசம் சொல்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே வந்து ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சஸ் கொள்றது நிறைய பாப்பட்ஸ் வந்து தலையை பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பாப்பட்ஸும் அனுப்பிட்டுருக்கான். ஒரு இடத்துல நம்ம நம்ம பிரின்சஸ் சுற்றி எல்லா பாப்பட்டும் வந்துருக்கு. என்னடா ஆக போகிறோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் வந்து வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு பிரின்சஸ் அந்த வகத்தில் இருக்கிற பாப்பட்ஸ் அடிச்சு தூக்கி போட்டுருக்கு. அந்த இடத்துல ஒரு பாப்பட்டும் சைடில் வச்சுருவாங்க. ஸோ மற்ற எல்லா பாப்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ராயல் கார்ட்ஸ் வந்து ஒன்றா கொள்ள ஆரம்பிச்சிருக்கா. ராயல் கார்ட்ஸ் எல்லா பாப்பட்டையும் வந்து கொல்லுங்க அப்படின்னு கூட விடாதீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ காத்திருக்கா. அக்கா கண்டிப்பான்னு கேட்டு இருக்கிற எல்லா படம் அடிச்சு தூக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு பாப்பட்டும் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிரின்சஸ் கிட்டே வந்து வெடிக்கல வந்துருக்கு. அந்த ஒரு பப்படம் தூக்கி போட்டு அது வந்து வெடிச்சிருச்சு. ஹீரோ வந்து கவரும் திடீர்னு இந்த லீடர் பப்பட்டே வந்து கீழே இறங்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த பப்பட்டை வந்து அட்டாக் பண்ணுறது ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் வந்து தான் வந்து ஸோ ராயல் கார்ட்ஸே பார்த்து அந்த பப்படத்தை அடிச்சு கொண்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்து 2 பேர் ஹீரோ அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின்னஸ் 2 பேருமே வந்து பார்ட்னர் போட்டு வந்து அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. அந்த பப்படத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஃபைட்டும் பயமாக இருக்கும். 2 பேர் கோஆர்டினேஷன் பண்ணி ஸோ ஹீரோ வந்து இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஃபயர் வச்சு அடிக்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சஸ்க்கு நம்ம ஸ்டாஃப் அதை வச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்கில் வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படியே வந்து 2 பேர் விடாமல் கொண்டுட்டு போயிருக்க வந்து பிரின்சஸ் வந்து நம்ம ஹீரோட உதவியாக பார்த்தீங்கன்னா பெரிய பப்படத்தை கொண்டதுனால பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பப்பனும் சேர்ந்து போயிடும். இந்த பக்கம் ஸோ உன்னோட பிளான்லாம் வந்து வேலைக்காவது ஆல்ரெடி இப்படி நடக்குன்னு தெரிஞ்சா நான் பிரின்சஸையும் ராயல் கார்ட்ஸையும் விட்டு இருந்திருக்கேன். அவங்கள தாண்டி உன்னோட பிளான் வந்து நடக்கவே நடக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்ட்டு அவள் உடனே சின்ன ஒரு மாதிரி ரகசியம் இல்லை. இந்த இடத்துல அவள் கன்சியூம் பண்ண பில்லால் பார்த்தீங்கன்னா அவள் வந்து 6 மாதத்துக்கு சின்ன பண்ணவே இருவா. இவரும் பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளலான்ட்டு அவளை பற்றி நிறுத்திட்டு இல்லை வேணாம் இப்போ அவளை கொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை நாளைக்கு கான்ஃபரன்ஸுக்கு வந்து வரல அப்படின்னா ஜூஎம் பெருசு அந்த வேணிலேயே கொண்டே மாரி வந்துடும். ஸோ இவ உருவத்தை வந்து மாற்றுறது கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கா. 6 மாதம் என் உருவத்தை மாற்றவே முடியாது, நீங்கள் மட்டும் என்ன கொன்னீங்கன்னா வந்து உங்கள் ஆல்கமி கான்ஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னும் நெரிச்சிக்கிட்டு இருக்கா. இல்லை எனக்கு கொஞ்சம் வலிக்குதுன்னு வலி எழுதுன்னு கேட்டு ஸோ உங்களால் எனக்கு கொல்ல முடியாது நல்லாவே தெரியும். ஏன் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஸோ இனி என் பேர் ஜெயிக்க போதே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இவரும் வந்து ப்ரெஷர் ஆகி விட்டுரு. ஸோ வந்து ஜெயா வேணாம் அவளை கொஞ்சம் விட்டுரு, அவனை வந்து நம்ம எப்படி ஜெயிக்கணுன்ற பேர் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த ஹெல்பிங் கான்ஃபரன்ஸ் முடியும்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா இவன் சொல்லிட்டு இருக்கா கண்டிப்பாக அவனை வந்து நாங்கள் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் வந்துருக்கு உன்னை துண்டாக வெட்டி போகிறதுக்கு 2 பேருமே காத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்காங்கடா, அவங்களால கண்டிப்பாக எனக்கு கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜெயான்னு சொல்லி போயிருக்க பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டு போயிருக்க. இவன் வந்து அவன் போன உடனே தான் எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல எனக்கு ரொம்ப முடியாது, கையை கூட அசைக்க முடியல, என்ன இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பப்பட்டை வந்து அடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல இப்போ மூசான புழு மேனிச்சுக்க எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் எட்டி வைக்க உன்னை பாடி கார்டாக விட்டு போனது என்ன சொன்னால் தயவுசெய்து மன்னிச்சுன்னு கேட்டால் முட்டா பையிலே அவன் பேண்டி கார்டு தான் கூட அத்தியானா உடச்சு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யானை எக்ஸா பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சஸ் இந்த இடத்துல இம்ப்ரெஸ் ஆகி காதல் வழியில் வந்து கண்ணை மூடிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல உடனே வந்து எல்லாரும் வந்துட்டு இருக்க. ஸோ யானை உங்களுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பிரின்சஸ் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி லூவும் சொல்லிட்டு இருக்கான்.
கண்டிப்பாக நீங்களாம் எல்லாம் வந்து இது ரொம்ப மோசமாக போயிருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து உடனே வணக்கம் சேர்ந்து போவேன். ஸோ வந்து இந்த இடத்துல ஸோ நீங்கள் ஏன் வந்து என்கூட வந்து பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மிஸ் வந்து கேட்டிருக்கேன். இல்லைப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு சரிப்பா பாய் பாய் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம ஐஸ் எம்பரம் ஜிஆர் 2 பேருமே வந்திருப்பாங்க இந்த இடத்துல. அவங்க வந்து கேட்பாங்க பரவாயில்ல நீ ரொம்பவே நல்ல வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஸோ உன்னுடைய உதவியில் அந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் சம்பவம் நடந்திருக்கேன் இந்த இடத்துல. ஸோ வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாருமே சேர்த்துருவாங்க ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒன்று ஐஜாம் சொல்லுது. ஸோ வந்து ஃபார்மை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மும் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து வச்சிருக்கோம். அந்த இடத்துல ஐஜாம் சொல்லுவார். ஸோ உள்ளே போய் பாரு நான் வந்து வெளியே தான் கார்ட் பண்ணிட்டு இருப்பேன் எந்த பிரச்சனை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹீரோ வந்து உள்ள அமைச்சிடும். இந்த இடத்துல வந்து ஸோ லாட் ஃபார்மா வணக்கம் சொல்லிட்டு ஸோ வா எக்ஸியோ யான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறார். ஆக்சுவலி வந்து யான் எக்ஸ் வந்து மாற்றி சொல்லுவோம். இப்போ வரைக்குமே ஹீரோ ஒரு பேர் எக்ஸியோ வந்து சொல்லுங்கள் என்ன பார்க்கணும் இல்லை என்ன விஷயம் ஸோ வந்து கொஞ்சம் உட்காருங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு யார் தெரியுமா? அப்போ வந்து யான்லி அப்படின்ற ஒரு ஃபோட்டோ அல்கெமிஸ்ட் ஜூனியம் பேரை சேர்ந்தவன். ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து அவன் வந்து அவளோட உருவத்தை மாற்றி வச்சிருக்கா. அவர் ரொம்ப கொட்டூரமான ஹீரோ சொல்ல அவனுக்கு வந்து ஹீரோக்கு வந்து சரியான டென்ஷன் ஆகுது இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல அவன் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொல்ல பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இலூஷனாக வந்துட்டு இருக்கான். அவன் மேலே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபோர்த் அல்கெமிஸ்ட் அந்த இது எல்லாமே தெரிஞ்சுருங்க வந்து அமைதியாக இருக்கு. நீங்கள் தானே வந்து இது வந்து கெட்ட நீங்கள் தான் பண்ணலன்டா இல்லைப்பா என்னால் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா வந்து அஃபீஷியலாக வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கலந்துட்டா அவள் நாங்கள் இப்போ கொண்டோம் அப்படின்னா எங்கள் அல்கமி காம்ப்ளெக்ஸில் பெரிய வந்து அவதூறு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அவளை ஜெயிக்கிற பொறுப்பு உன்னோடது உன்னால் கண்டிப்பாக அது முடியணுக்கா. இது எப்படி நீங்கள் சொல்கிறது வந்து நம்பவே முடியல. அவள் 4th டே அல்கமிஸ்ட் சொல்லியிருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல உனக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன்னு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லை யான் எக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நாளைக்கு நடக்கிற காம்படிஷன் பற்றி சொல்கிறேன். அதில் எந்த ஒரு ரூல்ஸும் தெரியாது. யார் வந்து அதிக டயரான பில்லை வந்து உருவாக்குறாங்களோ அது அவள் கண்டிப்பாக ஒரு 4th டயர் இருக்கு மிஸ் ஹீரோக்கு இதை பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் வந்து பாய்ச்சலோட மயக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து 5th டயரில் 4th டயர் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நிகரான ஒரு பில் தான் இந்த பில். ஸோ இந்த பில்லோட ரெசிபியை வந்து நீ பாரு. இதை மட்டும் நீ வந்து செஞ்சுட்டேன் அது பயங்கரமான உன்னோட லெவலுக்கு செய்து ரொம்பவே கஷ்டம். ஸோ கொஞ்சம் உன்னால் முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் பாரு. ஸோ அவங்ககிட்ட தான் வந்து நம்ம எம்பையரோட மானமே இருக்குது சொல்லி நீ வந்து ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பார்த்தீங்கன்னா வீர டைலாக்லாம் வந்து ஹீரோ பேசுகிற ஹீரோ தலையிலும் திறந்து போயிட்டுருவா. அந்த இடத்துல அவர் சொல்லுவார். ஸோ இந்த பில்லோட பேர் ஸோ 3 லைன் க்ரீன் ஸ்பிரிட் பில். இது வந்து ஹை குவாலிட்டியில் வந்து 5th டயர் பில்லில் வந்து 3 லைனில் இருக்கும். ஸோ வந்து அதோட 4th டயர் பில் வந்து 2 டயர் தான் இருக்கும். உன்னால எப்படி எந்த லெவலுக்கு செய்ய முடியும்னு கொஞ்சம் பாரு சொல்லிருக்கா. ஸோ தலைவனோட மைண்டும் பார்த்தீங்கன்னா அந்த பில் இருக்கிற அந்த ரெசிபிக்குள்ளே போய்ட்டு சொல்லி எக்கச்சக்க ரெசிபி இருக்கும். அது எல்லாமே ஹீரோட மைண்டுக்குள்ள கொஞ்சம் இது உண்மையிலே பயங்கரமாக இருக்குன்ற ஹீரோ வந்து கத்திருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ பற்றி அதுக்குள்ளேருந்து வெளியே வந்துருக்கேன். அவனை சொல்லிருக்கா. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து 5th லெவலில் எடுது அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ எத்தனை பக்கம் வாய்ப்புனா வெறும் 20% தான் வந்து என்னால் செய்ய முடியும். என்னோட ஸ்கில்ஸ் வச்சு அதுதான் செய்ய முடியும் தெரியுது. ஆனால் வந்து 5th டயர் பிள்ளையால் செய்ய முடியுமான்னு தெரியலன்னு கேட்டிருக்கேன். ஸோ அவரும் சொல்லுவார். ஸோ உன் மேலே தான் நம்பிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு ஜெயிச்சிரு. இருக்கிற ஹெல்ப்ஸ் இதை வச்சு நீ வந்து 2 டைம் தான் வந்து செய்ய முடியும். இந்த 2 டைம் நீ தோத்துட்டுனா நீ வந்து டிஃபீட்டை வந்து ஒத்துக்க. இது எல்லாமே ஹை குவாலிட்டியான மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவரும் சொல்லிட்டு ஸோ ஹீரோ சரி ஓகே நான் நாள் முடிஞ்சதும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத நான் எந்த ஒரு எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 50வது எபிசோட். இந்த எபிசோட நான் ஆட் பண்ணிக்க மறக்காமல் லைக் போட்டு இருக்கேன். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேப்பர் இமேஜஸ் வந்து காட்டாங்க இதில். ஸோ அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கன் வந்து ஹாலில் போட்டுருக்கும். அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரமாக போகும். ஓகே இந்த வீடியோட ஸ்டார்டிங் பண்ணலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ தான் வந்து இடத்துல காட்டுறாங்க. ஸோ ஹீரோ அவங்க அப்பா அப்புறம் நம்ம ஃபை 2 பேரும் வந்து சரக்கு அடிச்சிட்டு அந்த இதை வந்து சொல்லிட்டுருக்காங்க ஃபை. ஸோ அவனை பற்றி நீங்கள் கவலையே பட தேவை. வந்து ரொம்பவும் திறமைசாலியாக வளர்ந்துருக்கான். அவன் வந்து எக்ஸ்பிரஷன் அப்பாவில் இருக்குன்னா ஸோ தலைவனும் பற்றி கொஞ்சம் யோசிச்சு வந்துருக்கான். நான் வந்து எப்படி தான் வந்து இது பண்ணுறது நான் எப்படி வந்து அந்த 5th டயர் பில்லை வந்து நான் செய்கிறது உண்மையிலே நான் முடியுமா இந்த ஐசம் இருக்காது நீ ஓகே தான் இருக்கேன். ஸோ நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நேரத்தில் அவர் சொல்லிட்டுருக்காரு. ஸோ அவன் மேலே வந்து நிறைய ப்ரெஷரை போட்டிருக்காங்க. இந்த 3 வருஷம் இவ்வளோ கஷ்டப்படுந்தேன் இந்த அளவுக்கு அவன் வளர்ந்துருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துருங்க வந்து சிவயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பிள்ளை 2 பேரும் பார்த்துட்டு 2 பேரும் ஒரு மணிக்கு என்ன பேசினதில்ல. அப்பா நீங்கள் வந்துட்டீங்க அப்படி கேட்டுருக்க 2 பேரும் பாசமாக பார்க்காத ஃபெய்யோ வந்து சரி ஓகே நீங்கள் வந்து பேசுங்க நான் வந்து அப்புறம் வரேன் அப்படின்னு ஃபெய்யும் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக அந்த இடத்துல வந்து கிளப்ப ஆரம்பிச்சிடறேன். அதில் ஸோ பொறுப்பாக வந்து நல்லா பேசுகிறோம் மஸ்ட் வந்து பேச விட்றேன். ஸோ ஐசம் நம்ம புலம்பிக்க ஸோ வா ஃபை நானும் அதான் நினச்சேன் இது கொஞ்சம் முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கான் அந்த இதில். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பா பேசிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்ம வயசு சொல்கிறேன். ஸோ என்ன விஷயம் அவரே வந்து நான் 3 இயர்ஸ் இருக்கணும் 4 நாள் கூட 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுருங்க 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைட் நடக்குது அப்படின்ட்டு எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபை பார்த்தீங்கன்னா வயசு மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனாக பேசுவோம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் எதுவாக இருக்கும் நம்ம கொஞ்சம் தனிமையில் அப்படி கொஞ்சம் பேசுவோம்மா சிவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரிப்பா போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பாட் அதிரி போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே போகிறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து குளத்து போகிறது அழகான தாமரை வந்துட்டு இருக்கா. ஸோ நிலா வெளிச்சத்தோட ஒளிகளும் இந்த இடத்துல பயங்கரமாக இருக்குது அப்படின்னு ஹீரோக்கு
ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்ச 3 இயர் அக்ரிமெண்ட் அது விஷயம் பேச வந்திருக்காருன்ட்டு. ஸோ ஹீரோ ஒரு மாதிரி தயங்கி கேட்டிருக்க அந்த இடத்துல என்ன பேசுன்னு தெரியாமல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு ஸோ இந்த இடம் நல்லா இருக்குல்ல, அந்த நிலவொளி ரொம்பவுமே அழகாக இருக்குல்ல, ஸோ வட்டமான இல்லை கண்டிப்பாக இது ஒரு ரம்மியமான இடம் தான், ஸோ கிளைமேட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துல திடீர்னு மழை வருது காசு. இந்த இடத்துல ஹீரோட அப்பா சொல்லுவார், ஸோ நம்ம கிளைமேட் நம்மளால் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஸோ பார்த்துலாம் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியாது, நம்ம வேறு இடம் போகலான்ட்டு இதில் ஹீரோ பார்த்து அவர் கூட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நீ ஒரு நாளையில கிட்ட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து கேட்பாரு அந்த இதில் சொல்லிருக்கேன், சரி ஓகே நீ எப்படி இருக்குன்னு இருக்க இந்த இடத்துல ஹீரோ என்ன அப்பா அது 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்னா நீ அதை விடுப்பா, நாளையோட அல்கமி கான்ஃபரன்ஸ் அதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டுருக்கேன். ஸோ இல்லைப்பா அது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது, என்னால் செய்ய முடியுமான்னு தெரியல, ஸோ நீ உன்னோட பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஊரியா சியோயான் அப்படின்னு கேட்டிருக்க. ஹீரோக்கு என்ன பேசுனே தெரியல, ஸோ உன்னோட மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ரணமாக இருக்குங்கிறது எனக்கு புரியுது, என்னென்னு சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு கேட்டு ஹீரோக்கு என்ன பண்ணல. அவர் கேட்பாரு இது மாஸ்டரை பற்றி அப்படின்னு கேட்க தலைவலாலும் ஒன்றுமே புரியல. ஆமாம்ப்பா அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறா இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மாஸ்டரை பற்றியும் ஸோ அவருக்கு ஆனை பற்றி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி என்னால் தான் இவர் வந்து இப்போ வந்து டீப் ஸ்லீப்பிடர் அவர் வந்து வரலப்பா அப்படின்ட்டு ஹீரோ வந்து கதறி பற்றி அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா விஷயம் சொல்லிட்டு இருக்கா. அவரும் வந்து அவர் தோள்படை வந்து கை வைக்கிறார். சியோயான் நீ வந்து கவலையப்படாத, கண்டிப்பாக உன் மாஸ்டர் இதுக்காக அவனை ப்ளேம் பண்ண மாட்டாது, ஸோ நீ ஸ்ட்ராங்காக அவனை நினச்சி தான் அவர் வந்து அவரோட எனர்ஜி கொடுத்துருவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ இதெல்லாம் கேட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா தூங்கிட்டு இருக்கா. நைட்டு எப்போ தூங்கினே தெரியல. ஸோ ஹீரோ ஒரு கடத்தில் வந்து எந்திரிச்சிட்டு ஸோ நான் என்னாச்சு ரொம்ப லேட் ஆச்சு போல, அப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஐசம்பர் சொல்லுவார். ஸோ இப்போ நீ ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் நம்புறேன் அவங்க கான்ஃபரன்ஸ் ரெடியா. ஸோ அப்பா எங்கே பண்ணார் தெரியல, இப்போ ஒரு என் மைண்டு ஃப்ரீயாக இருக்கேன், சரி அது வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த காம்படிஷன் ஆரம்பிக்க போது நீ வந்து இன்னும் ரெடியாக கண்டிப்பாக நான் ரெடி தான், நான் கொஞ்சம் பெஸ்ட்டு நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இம்பீரியல் காட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடி இருக்கா. அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பிரின்ஸாக சொல்லிட்டு அந்த இடத்துல ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து நல்லபடியாக நடத்த போகணும், அது வந்து யாருன்னு இந்த தடங்களாக வரக்கூடாது, ஸோ நீங்கள் எல்லாருமே சேஃபாக கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கார்டியன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்துருக்காங்க. ஸோ அதே இடத்துல செகண்ட் மேட்ச் வந்துருக்கு. அந்த பக்கம் வந்து எல்லா முக்கியமான ஃபேமிலியிலும் எல்லாருமே அந்த இடத்துல வந்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இதான் வந்து செகண்ட் ரவுண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம தோக்கடிச்சோணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஒரு 10 கண்டஸ்டன்ஸ் தான் இந்த இடத்துல மொத்தமாக இருப்பாங்க. அது நடுவில் சின்ன சர்க்கிள் மாதிரி இருந்திருக்கு. சொல்லிருக்காங்க அந்த பொண்ணு நம்ம என்ன பண்ணுறது பேசாமல் அவளை கொண்டு இல்லாமல் சொல்லி ஜெயிக்கிட்டு இருக்கேன். அவளை கண்டிப்பாக எல்லா நம்ம வந்து கொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணி அவளை தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் யானை எக்ஸாக தான் நம்பியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எம்பையர் தோத்துச்சுன்னா அது வந்து நமக்கு பெரிய ஒரு சர்க்கிளாக இருக்கும் நம்ம ஆல்கமி அசோசியேஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் அவ்வளோ பற்றி வந்து கலாச்சிட்டு இருக்கா. ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும் அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு எல்லாம் கத்திருக்க. அந்த இடத்துல யானை எல்லாம் கத்திக்கிற தலைவன் பார்த்தீங்கன்னா ராஜா மரியாதை வந்து நம்ம ஹோபே கூட வந்துருக்கேன். ஸோ அதை பார்த்து எல்லாருமே வந்து ஹீரோ பண்ணாங்க கண்டிப்பாக தான் ஜெயிப்பான்ட்டு. இந்த பக்கம் இந்த பொண்ணு சொல்லிருக்கா கண்டிப்பாக 2 டயர் இருக்கு இப்போ அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல எல்லாருமே ஹீரோக்கு வந்து சேர் பண்ணிருக்காங்க. சரி ஓகே ஆல்கமி கான்ஃபரன்ஸ் வந்து ஆரம்பித்து ரெடியாக இருக்கேன், என்கிட்ட தோக்குறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா விட்டா பேசியிருக்கேன். ஹீரோ வந்து வெறி கொண்டு கடுப்பில் வந்து இருக்கான். இந்த இடத்துல வந்து நான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட பிள்ளை வந்து ஹை டயரில் இருக்கணும், அதுதான் அது வந்து முக்கியமான விஷயம். ஸோ வந்து இந்த காம்படிஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த எட்டவும் மேலே இருந்து சுற்றி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஜாமா எம்பையர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர் பண்ணிருக்கேன் சொல்கிறார். ஸோ யானைக்கு உடனே நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தா அந்த காம்படிஷனுமே நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம், மறந்துடாதீங்க, யாரும் ரூல்ஸை மீறி வந்து போகக்கூடாது, ஒருத்தர் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லியிருக்கேன். ஸோ ஹீரோ பற்றி நான் சொல்கிறேன். அந்த இடத்துல பார்த்து அதுக்கான வந்து ரூல்ஸ் எல்லாமே வந்துருக்கேன். சரி ஓகே எல்லாம் தொகுத்துக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பற்றி வந்து அவள் வந்து போட நான் தான் வின்னர் ஆகப்பட்டேன். அந்த இடத்துல டைமிங்கே சொல்கிறது நீங்கள் வந்து இதை வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபயர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிச்ச ஃபீல் வந்து ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ இருக்குது ஹை குவாலிட்டியான ஃபீல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வந்து ஒரு ஃபர்னஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபர்னஸ் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ஃபர்னஸ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லூ இருக்கா அவனோட ஃபர்ஸ்ட் வந்து கூஹி அப்பிள்கிங் ஒரு ஸ்டூடெண்ட் வேல்கனும் ஃபர்னஸ் வந்து வச்சிருக்கோம் வேற லெவலான ஃபர்னஸ். ஸோ வந்து சியோயான இன்னும் ஃபர்னஸ் எடுக்க போகிறேன் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் யானை தான் ஃபர்னஸ் எடுக்க போகிறேன். தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு நார்மலான ஃபர்னஸ் எடுத்துக்க போது எல்லாருமே சொல்லுங்க என்னடா அந்த ஃபர்னஸ் வந்து அப்படி இருக்குன்னு. ஸோ இதை பார்க்க நம்ம ஜியா வந்து கேட்குறாரு ஃபார்ம் ஆகிட்ட டீ உங்ககிட்ட வந்து ஒரு உறுப்பினர் ஃபர்னஸ் கூட அவனுக்கு கொடுக்குறது இல்லைடா, போய் ஃபர்னஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் வந்து என்னோட ஃபர்னஸே வந்து அவனுக்கு வந்து ஆஃபர் பண்ணேன். அவர் தலையில் வச்சுக்கிட்டே ஒரு ஃபர்னஸ் எனக்கு இப்போ தான் தெரியுது. இது வந்து ரொம்ப பயங்கர ஃபர்னஸ் கொடுக்க அதுக்கு அவன் சொல்லியிருக்கான். ஹீரோ என்ன சொன்னோன்னா வந்து ஒரு நல்லா இருக்குது மிஸ்டர் ஃபர்னஸே தேவையில்லை, இது என் மாஸ்டர்னு சொல்லி கொடுத்தாரு, அதனால் அந்த ஃபர்னஸ் எடுத்துக்கிட்டு ஸோ தலைவனே பார்த்தீங்கன்னா இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பில்லு வந்து ரெடி பண்ண போகிறான். ஸோ
3 லைன் க்ரீன் ஸ்பிரிட் பில் அப்படின்ற ஒரு பில்லு தான் ஹீரோ வந்து ரெடி பண்ண தான் ரெடியாக இருக்கா. ஸோ மாஸ்டர் என்னை வந்து பாருங்கள், கண்டிப்பாக நான் முடிஞ்சாலும் நான் நல்லா பண்ணுவேன், உங்களை காப்பாற்றிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபயர் அடி வருது. இதை பார்க்க சொல்லுவேன். ஸோ இந்த ஃபயருக்குள்ள வந்து ஒரு வாட்டர் ட்ராகனே இருக்கிறது வந்து என்னால் உடனே முடியுது. இது ரொம்பவுமே ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பில்கிங் வச்சு நம்ம அவனோட ஃபயருமே இந்த இடத்துல பயங்கரமாக இருக்குது. ஸோ என் ஃபயரை வந்து பிரின்சஸ் ஃபயருக்கு வந்து தலைச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த இடத்துல ஒட்டுனே பார்த்தீங்கன்னா வந்து பாய்சன் கலந்து ஒரு ஃப்ளேம் மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் பண்ணுறேன். அந்த ஃப்ளேம் வந்து பயங்கரமாக இருக்குது. டார்க் எனர்ஜியால் வந்து நிறைஞ்சது மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டா, எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா அவன் எவன்லி ஃப்ளேம் வந்து வெளியே கொண்டு வருவான். கொஞ்சம் எவன்லி ஃப்ளேம் வெளியே வந்துருக்கு. எல்லாருமே பாருங்க, அந்த ஃப்ளேம் வெளியே வந்து அடுத்த செகண்ட் இருக்கிற எல்லா ஃப்ளேமே பார்த்தீங்கன்னா எவன்லி ஃப்ளேம் மரியாதை சொல்லுறது எல்லாமே எவன்லி ஃப்ளேமுக்கு வந்து அந்த அடியில் வந்து போயிட்டு இதை பார்த்துட்டு ஹெவன்லி ஃப்ளேம் வச்சிருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லி சரியான விஷயம். அதுவும் தாமரை வடிவத்தில் வந்து இருக்கேன். இதை அப்போ பார்ப்பேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஃபயர் பார்ப்பது பாருங்க இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. உடனே இதை சொல்லிருக்கா, உங்ககிட்ட ஏதாவது நல்ல ஃப்ளேம் இருந்தால் உங்களால் அதில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிற எல்லாருமே பாய்சனை பரப்பி விட்டுருக்கு. அந்த பாய்சன் எல்லாமே வந்து ஹீரோ முதல் கொண்டு எல்லாருக்கிட்டையுமே வந்து பரவ வந்து ஆரம்பிக்குது. அதோட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோட் முடியாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற அவங்க கமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுறேங்க. ஸோ நமக்கு வழக்கம் போல் சொல்கிறது தான், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணால் அதில் டெக்ஸ்ட் பண்ணேன், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். பை. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க.